அவனு என்ன பண்ற? ஏன்டா அப்படி நடந்துக்கிற? அசிங்கமா இல்ல? எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கே, அறிவில்ல? கொடி குத்துன தப்பா டீச்சர்? செருப்பு பிஞ்சிடும். உன் தங்கச்சி இதே ஸ்கூல்ல தானே படிக்கிறா, அவளுக்கு இந்த மாதிரி கொடி குத்தி விடுவியா? ராஸ்கல், நீ சைக்கிள் ஸ்டாண்ட்ல என்னென்ன திமிர்த்தனம் பண்ணேன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. மூஞ்சி முகரையும் பாரு. நாளைக்கு உன் பேரண்ட்ஸோட தான் நீ ஸ்கூலுக்கு வரணும். போடா போ. நீ என்ன பெரிய ஹீரோவா? அவன் ஏதாவது தப்பு செஞ்சு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இந்த அதிக பிரசங்கித்தனம் எனக்கு பிடிக்காது, புரியுதா? போங்க. போ போ. நீ போ முதல்ல. ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்க்கு போங்க. போங்க போங்க. விட்டா தியேட்டர் போறாங்களாக்கா? ஆரம்பிக்கலாமா? இது கபடி, யாரும் சண்டை போடாம ஒழுங்கா விளையாடணும். ஏய் ஏட்டி போ. போடா டேய், நம்ம டீம் பேரை காப்பாத்து. கமாண்டா மச்சி, கலக்கு போ. இந்த கிச்சா பையனால ஸ்கூல்ல பட்ட அவமானத்தோட வீட்டுல எங்க அப்பா சுலுக்கு எடுத்துட்டான்டா. அவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும்டா. இப்ப என்ன செய்ய போற? அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். மோதிரத்தை கேட்டு. எதுக்கு? ரைட்ரா. கபடி 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 சுபு 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 தேடி. நான் பாக்கலடா, அவ வேற எங்கேயாவது உட்கார்ந்து படிப்பா. நான் தான் ஆயாவை தேடுறேன்னா இவ எதுக்கு சுப்பு தேடுறேன்? சுபு சுபு நீ இங்கே இருக்க? சுந்தரி எந்திரி, வெள்ளடிச்சாச்சு, கிளம்பு கிளம்பு. நான் போயிட்டு வரேன்டி. சுபு டூருக்கு பணம் கட்டியா? இல்லடா, எங்க சித்தப்பா தரேன்னு சொன்னா கூட எங்க சித்தி தர விடாது. கேக்குறதே வேஸ்ட். அதுக்கு ஏமா ஃபீல் பண்ற? நான் இருக்கேன்ல, விட்டுருவானா? இந்தா உனக்காக மோதிரம் எடுத்து வந்திருக்கேன், இதை வித்து கொடுத்துரு. ஏய் கிச்சா, எதுல உனக்கு மோதிரம்? ஏன் எங்க அப்பா அம்மா எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? புடி. நான் எப்படிடா இதை கொண்டு போய் விக்கிறது? எனக்கு என்னடா தெரியும்? பாப்பா, வாழைப்பழத்தை வாங்கி தான் கொடுக்க முடியும், முடிச்சு ஊட்டி விட முடியாது. நீ ஏன் வித்துக்க? சரி சரி சீக்கிரம் வா, ஆண்டா டீச்சர் பீரியடு, லேட்டா போனா தண்டால் எடுக்க விட்டுருவாங்க. இப்போ நாம இயற்கணித முற்றொருமைகள் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இயற்கணித சமன்பாடுகளை பற்றி இப்போ நாம பார்க்கலாம். இயற்கணித சமன்பாடுகளை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கேன். ஒரு இயற்கணித சமன்பாடானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகளை கொண்டது. எடுத்துக்காட்டாக 2x + 3 = 6 - x சமன்பாட்டில் மாறியாக ஒன்றை பிரதிபலிக்கலாம். இப்போ பாருங்க, 2x + 3 = 6 - x இல் x என்பது டீச்சர் என் மோதிரத்தை காணும் டீச்சர். என்னது? மோதிரம் காணுமா? ஆமா டீச்சர். கையில போட்டிருந்த மோதிரம் எப்படிடா காணாம போகும்? பிடி பீரியட்ல தொலைஞ்சிருமோன்னு ஜாமெட்ரி பாக்ஸ்ல வச்சுட்டு போனேன் டீச்சர், அதுக்குள்ள யாரோ திருடிட்டாங்க. ஸ்டூடண்ட்ஸ், யாராவது தெரியாம விளையாட்டா மோதிரத்தை எடுத்திருந்தா கொடுத்துருங்க. நானா சோதனை போட்டு கண்டுபிடிச்சேன்னா திருட்டு பட்டம் கட்டி
ஸ்கூலை விட்டு வெளியில துரத்திடுவேன். டேய் கிச்சா, உன் மோதிரம் போய் சொல்லி என்னை இப்படி மாட்டி விட்டியடா. ஏய் சுப்பு, சத்தியமா நான் திருடல, என்ன தப்பா நினைக்காதடி. இப்படி எல்லாம் கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க. எல்லாரும் எந்திரிச்சு ஒண்ணா வெளியில வாங்க, ஒவ்வொருத்தரையும் சோதனை போட்டு பாக்குறேன். என்ன அக்கிரமம் பண்றாங்கயா பள்ளிக்கூடத்துல? போ போ போ. இவ்வளவு வேத செக் பண்ணிட்டு இருக்க, நீ மட்டும் என்ன நுழைஞ்சுக்கிட்டு போற? நில்றா. வாட்ச்மேன் பாக்கெட்டுக்குள்ள கை விடாத. ஏன்டா? பாக்கெட் தைக்கல. அடச்சி கர்மம் பிடிச்சவனே, போய் என்கிட்ட வெச்சிடாத. டீச்சர், பூரா பெஞ்சில படுத்ததுங்க பார்த்து செக் பண்ணுங்க. ஏன்னா வாய்க்குள்ள போட்டாலும் போட்டுருக்குங்க, குடல் வரைக்கும் விட்டு நோண்டி நொங்கிடுங்க. பேக்குங்கடா? அதான் என் பேக். சரி போ. உன் பேக்குங்கடா? 2 பேருக்கு ஒரே பேக் தான். 2 in 1. போய் சொல்ல போதே அந்த பக்கம். வாடா நீ, வாய தரடா. இல்ல போ. எங்கடா உன் பேக்க காமி? மோதிர விஷயம் தெரியாம சுப்புவுக்கு நான் முத்தம் கொடுத்தேன்னு எல்லாரும் நிர்மலா டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நிர்மலா டீச்சரும் என்னை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. ஆனா நான் பதிலே சொல்லாம மௌனமா நின்னேன். ஏன்னா சுப்புவை மாட்டி விடக்கூடாதுன்னு தான். அதுக்குள்ள டேனியல் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு மத்த எல்லா பசங்களும் சேர்ந்து டீச்சர் கிட்ட சொன்னாங்க. அதனால நிர்மலா டீச்சர் எல்லாரும் முன்னாடியும் என்னை மன்னிச்சு விட்டுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு என் மேல இருந்த கோவம் மட்டும் கொஞ்சம் கூட தீரல. ஏய் மாப்பிள, நம்ம ஏரியாவுல நம்மள மாதிரியே பித்தாள சொம்பு களவாடுறதுக்கு ஒரு குரூப் கிளம்பிட்டாங்கடா. ஏன் என்னாச்சு? ஆட கக்குஸ் போறக்கு எங்க கிளவி திட்டு மேல பித்தாள சொம்பு வச்சுட்டு கக்குஸ் போயிட்டு வந்து பார்த்தா அதையும் ஒண்ணு ஆத்திட்டு போயிட்டா. பித்தாள சொம்பியா? காலையில இவன் வீட்டுக்கு வந்தானா? டீச்சர் ஏதோ அவர் போய் கேட்டாங்க, பொறிக்கிறேன்ட்டு வந்தா. அப்போ பித்தாள சொம்பு ஆத்திட்டு போனது இவன் தானா? சைலன்ஸ். கிளாஸ்ல ஒரு நிமிஷம் டீச்சர் இல்லைன்னா ஒரே ஆட்டம் தான் இல்ல? அவரை போல மகரந்த சேர்க்கை, சூழ்பை இத பத்தி எல்லாம் படிக்க சொன்னேனே, படிச்சீங்களா? படிச்சிருக்கோம் டீச்சர். உன்னை கேட்டனா? உட்காரு. மகரந்த சேர்க்கை என்றால் என்ன யாருக்கு தெரியும்? பரத், நீ சொல்லு. மகரந்த சேர்க்கை என்றால் மகரந்த சேர்க்கை. கேள்வி திருப்பி திருப்பி சொல்றியா? மண்டு. உட்கார். நான் சொல்றேன் டீச்சர். ஓ சேர்க்கையே சரியில்லை, நீ மகரந்த சேர்க்கை பத்தி சொல்றியா? சுபு, நீ சொல்லு. மகரந்த பையில் உள்ள மகரந்த தூளானது சூழ் பையை சென்றடையும் அந்த செயல் மகரந்த சேர்க்கை எனப்படும் டீச்சர். வெரி குட் சுபு, உட்கார். இப்போ இத பத்தின பாடத்தை உங்களுக்கு நான் விளக்கமா சொல்ல போறேன். இந்த அவரை போல டீச்சர், சூழ்பைனா என்ன டீச்சர்? உன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு இருக்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன டீச்சர், கேள்வி கேட்க விட மாட்டீங்க, பதிலும் சொல்ல விட மாட்டீங்க. டேய், டீச்சர் ஏன் உன் மேல கோவமா இருக்காங்க? அன்னைக்கு சுப்புக்கு முத்தம் கொடுத்தேன்ல, அதான்டா என் மேல கோவம். அதுக்கு சுப்பு தானே கோவிக்கணும், அவங்க ஏன் கோவிக்கிறாங்க? சைலன்ஸ். அங்க என்ன பேச்சு? பேசுறதா இருந்தா வெளியே போய் பேசுங்க. சரி டீச்சர். டேடி, எங்க போற? நீங்க தானே டீச்சர் வெளியில போக சொன்னீங்க. அப்படியே போட்டேன்னா அகராதி அகராதி. உட்கார்றா.
ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது 10 10 இன்ட்டு 100. இது எவ்வளோ எண்ணம்? 1 2 3 4 5 6. தூங்கலையடா நீ? நான் பெரிய குழப்பத்தில் இருக்கேன். வெட்டு குத்தாய் போய் படுமா பாமா.